السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 432. இந்த பாடத்தில் பாபு ஜவாஸ் லுபுசில் ஹரீரி லிமம் பிஹி ஹிக்கத்துன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது பட்டாடை யார் அணிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கிறோம். அப்ப இதற்கு முந்தைய பாடத்தில் பட்டாடை என்பது அது ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால் என்று சொன்னார்கள். அமர்வதும் சரி, அணிந்து கொள்ளுதலும் சரி, அதில் சாய்ந்து கொள்ளுதலும் சரி ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு முழுவதும் ஹலால் என்று சொன்னார்கள். இப்ப இந்த பாடத்தில் அந்த ஆண்களில் யார் பட்டாடை அணிந்து கொள்ள கூடும், யார் அணிந்து கொள்வதற்கு அனுமதி என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 123வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு ஜவாசி லுபுசில் ஹரீரி லிமம் பிஹி ஹிக்கத்துன். பாபு ஜவாசி கூடும் என்பதற்குரிய பாடம். லுபுசுல் ஹரீரி பட்டாடை என்பதை அணிந்து கொள்ளுதல், பட்டை அணிந்து கொள்ளுதல் என்பது கூடும் என்பதை குறித்த பாடம். லிமன் ஒருவனுக்கு, எத்தகைய ஒருவன், பிஹி ஹிக்கத்துன் ஹிக்கத்து என்பது எவனுக்கு ஆகியிருக்கின்றதோ அந்த ஒருவனுக்கு பட்டாடை அணியுதல் என்பது கூடும் என்று சொல்லித் தருகிறார்கள். ஹிக்கத்துன்னு சொன்னா பொதுவாக சொறி, சிரங்கு, அதுபோல நோயை குறிக்கிறதா, அல்லது உலர்ந்த சிறகு, அதாவது ட்ரை இச்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலர்ந்த சிறகு என்ற நிபந்தனையுடன் குறிக்கிறதா என்பதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப அந்த கருத்து வேறுபாடுல முதலாவது கருத்து என்னன்னு சொன்னா, அதாவது நிபந்தனையுமின்றி பொதுவாக அனைத்து வகையான சொறி சிறங்கையும் குறிக்கும் என்பது இது ஜௌஹரி இமாம்களுடைய கருத்தாக இருக்குது. அதாவது பெரும்பாலான இமாம்கள் ஒன்றிணைந்த கருத்தாக இந்த கருத்து தான் இருக்கு. நிபந்தனை இல்லாம பொதுவாக அனைத்து வகையான சொறிகளும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப ஹிக்கத்துன்னு சொன்னா சாதாரண சொறி, சிறங்கு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட அது சாதாரண சொறியோ இல்ல சிறங்கையோ அது குறிக்காது. உலர்ந்த சிறங்கு, அதாவது ட்ரை இச்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலர்ந்த சிறங்கை தான் அது குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் எப்படி பார்க்கும் பொழுதும் இது சொறி, சிறங்கு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அது போன்ற தோல் நோய் என்பது யாருக்கு ஆகியிருக்குமோ அந்த ஒருவனுக்கு பட்டாடை அணிந்து கொள்ளுதல் என்பது கூடும், ஆகும் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸ்களாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 810வது ஹதீஸ். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஹஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை அளித்தார்கள். லிஸ்ஸுபைரி வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் அவுஃப் என்பவருடைய மகனான அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலுகை அளித்தார்கள். எந்த விஷயத்தில்? ஃபி லுபுஸில் ஹரீரி பட்டாடையை அணிந்து கொள்ளும் என்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலுகை அளித்தார்கள். எதன் காரணமாக? லிஹக்கத்தின் பிஹிமா, அந்த இருவருக்கும்
அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் அந்த அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் ஹெக்கத் என்ற அந்த நோயின் காரணமாக, அப்போ சொறி சிரங்கு என்ற நோயின் காரணமாக பட்டாடையை அணிந்து கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு, அதாவது அந்த இருவருக்கும் அனுமதி கொடுத்தார்கள், சலுகை எடுத்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பட்ட ஆடையை எந்த காரணத்தினால் அணிந்து கொள்ளலாம். அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் ஒரு நேரத்துல அந்த பேன் எல்லாம் அரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய தோல் ஆகிவிட்டதாம். அப்ப அந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, சலுகை கொடுத்தாங்க, நீங்கள் பட்டாடை அணிந்து கொள்ளுங்கள், இத்தகைய சூழலில் நீங்கள் பட்டாடை அணிவது என்பது எந்த ஒரு தடையும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள், சலுகை கொடுத்தார்கள். இந்த விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இதே அடிப்படையில வேறு எந்த உடையும் கிடைக்காத சூழலில் வெப்பத்தில் இருந்தோ அல்லது குளிரிலிருந்தோ தங்களை பாதுகாத்துக் கொள்ள பட்டாடை அணிவதும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும் என்ற சட்டமும் இதிலிருந்து பெறப்படுகிறது என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு வெப்பமான சூழல், குளிருடைய சூழல் இருக்கிறோம், அந்த சமயத்துல நம்மள்ட்ட எந்த ஒரு ஆடையும் இல்லை, பட்டாடை மட்டும்தான் இருக்கு, கம்பளி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பட்டாடையை அந்த சமயத்தில் பொருத்திக் கொள்வது, பயன்படுத்திக் கொள்வது ஆகுமான காரியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளக்கி தரக்கூடியவர்களாக இமாம் பெருமக்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் அந்த அவர்களுடைய அந்த நோய், அந்த சிரங்கின் காரணமாக பட்டாடை அணிவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்ற கருத்தை இந்த ஹதீஸின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 124வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபுன் நஹிய அன் இஃப்திராஷி ஜுலூதின் நுமூரி வர்ருகூபி அலைஹா என்பதாக அமைகின்றது. பாபுன் நஹி தடுக்குதல் என்பதை குறித்த பாடம், அன் இஃப்திராஷி விரிப்பதை விட்டும் தடுக்குதல் குறித்த பாடம், ஜுலூதின் நுமூர். நுமூருன்னு சொன்னா அதாவது நமீருடைய பன்மைதான் நுமூர். நமீருன்னு சொன்னா சிறுத்தை, புலி என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். சிறுத்தை எடுத்துக்கலாம், புலியின் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம புலியின் எடுத்துக்கலாம் இப்போ வரைக்கும். அப்ப புலிகள், நுமூருன்னு சொன்னா புலிகள், அதனுடைய பன்மை ஜம்ஆ. அப்ப புலிகளுடைய அந்த தோல், அந்த தோள்களை விரிக்குதலை விட்டும் விரிப்பதை விட்டும் தடுக்குதல் குறித்த பாடமாக இருக்கின்றது. அப்போ விரிப்பாக பயன்படுத்துவது, அப்போ ஒருவன் புலியினுடைய அந்த தோள்கள் இருக்குதா இல்லையா, அந்த தோள்களை அவன் விரிப்பாக, பாயாக அவன் விரித்து உட்காரக்கூடிய ஒரு விரிப்பாக அவன் பயன்படுத்துவது என்பது அது தடுக்கப்பட்ட காரியம் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இன்னும் ஒரு ருகூபி அலைஹா, இன்னும் அவைகளின் மீது, அந்த தோள்களின் மீது உட்கார்ந்து அமர்ந்து பயணிப்பது என்பதும் தடை என்பதை குறித்த பாடமாகவும் இருக்கு. அப்போ விரிச்சு தரையில உட்காரவும் கூடாது, அதை ஒரு ஒட்டகத்தின் மீது அந்த விரிப்பை விரிச்சு அதன் மீது ஏறி பயணம் செய்வது, அப்படி உட்கார்ந்து பயணம் செய்வதும் கூடாது என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவற்றின் மீது, அவற்றின் தோள்கள் மீது அமர்ந்து பயணிப்பது என்பது, அதாவது சிறுத்தை போன்ற கொடூர விலங்குகளின் தோள்களால் செய்யப்பட்ட சேணங்கள் அல்லது விரிப்புகளை வாகனங்கள், குதிரை, ஒட்டகம் போன்றவை மீது விரித்து அதன் மீது அமர்ந்து செல்வதும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப சாதாரண விரிப்பு மட்டும் சேராது, அந்த தோள்களால் செய்யப்பட்ட சேணங்கள் இருக்குமா இல்லையா, அந்த தோள்களால் செய்யப்பட்ட விரிப்புகள் இருக்குமா இல்லையா, இது எல்லாவற்றிலும் இது கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்கு விதிக்கப்பட்டுள்ள தடையானது கராஹத்து, அதாவது தன்சீஹ், கராஹத்து தன்சீஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தடையாக இருக்கின்றது. அதாவது பேணுதலாக தவிர்ப்பது சிறந்தது என்ற வகையை சார்ந்தது என்பது அறிஞர்களின் கருத்தாகும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல தடுக்குதல் என்பது ஹராம் கிடையாது, இது ஒரு கராஹத்து தன்சீஹ். கராஹத்து தன்சீஹ்னா பேணுதலாக தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும், தவிர்த்து கொள்ளுதல் ரொம்ப சிறப்பு என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, மார்க்கத்தில் கொடூர விலங்குகளின் சிறுத்தை, புலி போன்றவை தோள்களை பயன்படுத்துவது மற்றும் அதன் மீது அமர்வது தடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க இல்லையா. அப்ப இதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா,
கிட்டத்தட்ட ஒரு 3 காரணங்கள் எழுதுறாங்க. முதலாவது காரணம், இத்தகைய தோள்களை விரிப்பாக பயன்படுத்துவது பெருமையையும் ஆடம்பரத்தையும் அது வெளிப்படுத்தும் தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்ப இப்படி விரிப்பதன் மூலமாக பெருமை என்பது வெளிப்படும், ஆடம்பரம் என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதனால் இத்தகைய செயல் என்பது தடை என்று சொல்லி தருகிறார்கள். இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, கொடூர மிருகங்களின் தோள்களை பயன்படுத்துவது மனிதனின் இயல்பில் கரடுமுரடான மற்றும் கொடூர தன்மையை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அத்தகைய தோள்களை பயன்படுத்தக்கூடிய மனுஷன், அவரிடத்துல அந்த கொடூரத்தனமான அந்த விலங்குகளை அந்த தோள்களை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த விலங்கினுடைய தன்மை இவரிடத்தில் வந்துவிடும் என்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்ற இரண்டாவது விளக்கத்தை சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றுப்படி வேட்டை மிருகங்களின் தோள்கள் பதனிடப்பட்டாலும், அதாவது டேனிங் செய்யப்பட்டாலும் அவை முழுமையாக தூய்மை அடைவதில்லை என்ற கருத்தும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப மூணாவது கருத்து என்ன, அது சுத்தமா இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவுதான் அந்த வேட்டையான மிருகங்களுடைய அந்த இது பதனிடப்பட்டாலும் அது முழுமையான சுத்தம் என்பது, தூய்மை என்பது அது முழுமையாக அடையாது. அப்ப அதனால் அந்த தூய்மையின் காரணமாக, அசுத்தத்தின் காரணமாக அதை பயன்படுத்துதல் என்பது தடை என்ற இந்த 3 கருத்தை நமக்கு இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு இந்த தலைப்பிற்கு கீழே விளக்க உரையில் நமக்கு எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ 2 விஷயம், புலிகளின் தோள்களை கொண்டு உட்காருவதும் கூடாது, விரிப்பாக அமர்ந்து உட்காருவதும் கூடாது, பயணத்தின் போது விரிப்பாக யூஸ் பண்றது உபயோகப்படுத்துவதிலும் கூடாது என்பதை இந்த ஒரு தலைப்பின் காரணமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த தலைப்பிற்கு கீழ் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸ்களாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஹதீஸை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 811வது ஹதீஸ். அன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா தர்கபுல் ஹர்ர வலன் நிமார. லா தர்கபுல் ஹர்ர, ஹர்ரன் சொன்னா பட்டு, அதாவது பட்டு துணி. அந்த பட்டு துணியையும் நீங்கள் உங்கள் வாகனத்தினுடைய அமர்வாக, அந்த விரிப்பாக நீங்கள் விரித்து நீங்கள் பயணிக்காதீர்கள். வலன் நிமார, இன்னும் அந்த புலிகளுடைய தோள்கள், அதை கொண்டும் அதையும் நீங்கள் உங்களுடைய வாகன விரிப்பாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு நீங்கள் பிரயாணம் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம். இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில இப்னு ரஸ்லான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அது என்ன விளக்கம் சொன்னா, கஸ்ஸு என்பது ஒரு ஆட்டு கம்பளியால் நெய்யப்பட்ட ஆடையாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப கஸ்ஸுன்னு ஒரு ஆடை இருக்குதான், அது ஆட்டு கம்பளியால, அதாவது ஒரு கம்பளி, அது அனுமதிக்கப்பட்டது, அது ஒரு முபாஹை, சுன்னத்தான காரியம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களும் தாபியங்களும் அதை அணிந்துள்ளார்கள் என்றும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தடை என்பது வேற்று மதத்தவருக்கு, அஜமிகளுக்கு ஒப்புமையாவதை தவிர்க்கவும் பெருமை அடிப்பவர்களின் அடையாளமாக இருப்பதாலும் பேணுதலாக தவிர்ப்பதற்காக இது கராஹத் தன்ஜீயாக இது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நமக்கு இப்னு ரஸ்லான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனுடைய விளக்க உரையிலே சொல்லித்தராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கம்பளியால் செய்யப்பட்ட, ஒரு ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட ஒரு விரிப்பு என்பது பயன்படுத்துதல் தான் சுன்னத். அதை தான் சஹாபாக்களும் தாபியன்களும் பயன்படுத்தி இருக்கிறார்களாம். அப்ப இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, இது மாற்று மதத்தவர்கள், அரபிகள் அல்லாத அஜமிகள் பயன்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு ஒப்பாகக்கூடிய காரியமாக இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் இதை தான் பயன்படுத்துவாங்களாம். இன்னும் பெருமை அடிப்பவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப பெருமை அடிப்பவருடைய அடையாளமாகவும் இது ஆகிவிடக்கூடாது. அதனால் இதை கராஹத்து தன்ஜீ, பேணுதலாக தவிர்ப்பது என்பது சிறந்தது என்பதை காட்டும் வகையாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் தடுக்கப்பட்ட வகையை சொல்றாங்க பாருங்க. கஸ்ஸு என்பது பட்டு இலைகளால் செய்யப்பட்ட பிரபலமான பட்டு ஆடையாக இருந்தால், அப்புறம் கஸ்ஸு 2 வகை. ஒரு கஸ்ஸு என்னன்னு சொன்னா அது ஆட்டுத்தோலால் கம்பளியால் செய்யப்பட்டு இருக்கும். 2வது என்னன்னு சொன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து, அது பட்டு இலைகளால் செய்யப்பட்ட பிரபலமான ஒரு பட்டு ஆடையாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட பட்டு ஆடையாக இருந்தால் அது தடுக்கப்பட்டதாகும், அது ஹராமாகும். இது தடை என்பது தஹரீம், இது ரொம்ப உறுதியான ஒரு தடை, இது ஹராம், மாற்று கருத்தே இல்லாத ஒரு தடை என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்னும் சொல்றாங்க பாருங்க, இத நிமார் என்பதற்கு சில விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். அது என்னன்னு சொன்னா, சிறுத்தை தோள்கள், அதாவது சொல் விளக்கம் சொல்றாங்க பாருங்க, மொழிபெயர்ப்பு ஆய்வுகள், அதாவது அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அல் மிஸ்பாஹ் அல் நிஹாயா,
அதுல இப்னுல் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, நிமார் என்பது நிம்ரா என்பதின் பன்மையாகும். இது கருப்பு மற்றும் வெள்ளை வரிகள் கொண்ட ஆடை கம்பளத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப வெள்ளையும் கருப்பும் ஒரு கோடிடப்பட்ட கோடு மாதிரி இருக்கக்கூடிய, அதுதான் சொல்றாங்க, அதனுடைய வரிக வரியா இருக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கக்கூடியதாக, இது கம்பளத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் அல் ஸஹாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நமிர் என்பது அது புள்ளிகள் வரிகள் கொண்ட வேட்டை மிருகத்தை குறிக்கும். இதன் பன்மை நிமுர் என்பதாகவும் சொல்றாங்க. அப்ப அது ஒரு புள்ளிகளாலும் வரிகளாலும் நிரப்பப்பட்ட ஒரு துணியாக இருக்கும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்னு ரஸ்லான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தெளிவுரை என்னன்னு சொன்னா, நிஹார் மற்றும் நிமுர் ஆகிய இரண்டும் சிறுத்தையை குறிக்கும் சொல்லின் பன்மை வடிவங்களே என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு கருத்துக்களை இந்த ஹதீஸிற்கு கீழே நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த சிறுத்தை தோலை பயன்படுத்துவதற்கான தடையின் காரணங்களை நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3 காரணம் எழுதுறாங்க. முதலாவது காரணம் என்பது ஆடம்பரத்தையும் பெருமையையும் காட்டுவதற்காக இதை பயன்படுத்துவது என்பது தடை என்று சொல்கிறார்கள். அப்ப மேல சொல்லப்பட்ட அதே காரணம் தான். இதன் மூலமாக பெருமை என்பதும் ஆடம்பரம் என்பதும் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை காட்டுவதற்காக தான் இதை தடை செய்தார்கள் என்று சொல்றாங்க. 2வது அஜமிகளுடைய கலாச்சாரம், அதாவது அரபியர்கள் அல்லாத பிற அநியாயக்கார ஆட்சியாளர்கள் மற்றும் வேற்று மதத்தவர்களுடைய அடையாளமாக இது இருந்துச்சு என்று சொல்றாங்க. அப்ப அவங்கெல்லாம் இந்த புலிகளுடைய அந்த தோளால் செய்யப்பட்ட அந்த விரிப்பை தான் அவர்கள் விரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அவர்களுக்கு எந்த விதத்திலையும் முஸ்லிம்கள் ஒப்பாகி விடக்கூடாது என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க விளக்கமாக. 3வது என்ன சொல்றாங்கன்னா, சிறுத்தை போன்ற வேட்டை மிருகங்களின் இறைச்சியை உண்பது ஹராம் என்பதால் மார்க்க முறைப்படி அறுக்கப்பட்டிருந்தாலும் அல்லது பதனிடப்பட்டிருந்தாலும் அதன் தோலை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டதாகவே இருக்கின்றது என்று சொல்றாங்க. அவ சிறுத்தையினுடைய இறைச்சியை சாப்பிடுறது ஹராம் தானே, ஹலால் கிடையாதுல. அப்ப அது ஹராமான விலங்காக இருக்கு. அது எவ்வளவுதான் பதனிடப்பட்டாலும், அது ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டாலும் அது அசுத்தமானதுதான். அப்ப அந்த அசுத்தம் என்ற ரீதியில் அதை பயன்படுத்துவது என்பது தடை என்பதை இங்கு 3வது விளக்கமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். பாருங்க, ஹதீஸுன் ஹசனும், இந்த ஹதீஸானது ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது. இன்னும் ரவாஹு அபூ தாவூத் வகைருஹு, இன்னும் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இன்னும் அந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அல்லாதவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஹசனின், ஹசனான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அவர்கள் அல்லாதவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த புலிகளுடைய அந்த தோலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அந்த புலிகள் அந்த சிறுத்தைகளுடைய அந்த தோலில் செய்யப்பட்ட அந்த விரிப்பை நீங்கள் விரிப்பாக பயன்படுத்தி நீங்கள் பயணத்திற்காக நீங்கள் அமர்ந்து செல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 2வது ஹதீஸ், இன்னும் 812வது ஹதீஸ். وعن أبي مليح بن مليح عن أبيه رضي الله عنه. அபுல் மலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவர்கள் தன்னுடைய தந்தையை தொற்றும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா தடை செய்தார்கள் அன் ஜுலூதிஸ் சிபாஇ, வேட்டை மிருகங்களுடைய தோள்களை விட்டும் தடை செய்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, வேட்டை மிருகங்களின் தோலை பதனிட்டாலும் அதன் மீதுள்ள முடிகள் ரோமங்கள் தூய்மை அடைவதில்லை. பதனிடுதல் ரோமத்தை பாதிக்காது என்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னு சொன்னா, பதனிடப்படாத தோள்களை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இத்தகைய தோள்கள் ஆடம்பர பிரியர்கள், பெருமை அடிப்பவர்கள் மற்றும் வீண்விரயம் செய்பவர்களின் வாகன சேனமாகவும் விரிப்பாகவும் இருந்ததால் இது தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆடம்பரத்தினுடைய பிரியர்களும் பெருமை அடிக்கக்கூடியவர்களும் இப்படி வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட தோள்களால் செய்யப்பட்ட சேனைகளையும் விரிப்புகளையும் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் முஸ்லிம்கள் ஒப்பாகிவிடக்கூடாது என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேட்டை மிருகங்களுடைய அந்த தோள்களை தடை செய்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. சிபான்னு சொன்னா வேட்டை மிருகங்கள். அப்ப புலி, சிறுத்தை,
சிங்கம், இது போன்ற எல்லா மிருகமும் இது கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு வ நஸஈ பிஅஸானீத ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஃபீ ரிவாயத்து திர்மிதி, இன்னும் இந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய அன்னவர்களுடைய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. அங்க கூடுதல் செய்தியா இருக்குதான் பாருங்க. நஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அன் ஜுலூதி ஸிபாஇ, வேட்டை மிருகங்களுடைய தோள்களை விட்டும் தடை செய்தார்கள். அன் துஃப்தரஷ, விரிக்கப்படுவதை தடை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ வேட்டை மிருகங்களுடைய அந்த தோள்களை தடை செஞ்சாங்களா என்ன? அந்த தோலை விரிச்சு அந்த தோளில் அமர்வது இருக்குதா இல்லையா, உட்காருவது இருக்குதா இல்லையா, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை இதன் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேட்டை மிருகங்களுடைய தோள்களை தடை செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாடம் இதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். இந்த இப்படிப்பட்ட அந்த புலிகளுடைய சிறுத்தைகளுடைய தோலை பயன்படுத்துவது என்பது அது தடை என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக பாருங்க, 125வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு மா யகூலு இதா லபிஸ தௌபன் ஜதீதன். பாபு மா யகூலு, என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடம். இதா லபிஸ தௌபன் ஜதீதன், புதிதான ஒரு ஆடையை அணிந்தால் அந்த அணியின் சமயத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடம். அப்ப புதுசா ஒரு ட்ரெஸ் நம்ம போடுறோம், அந்த ட்ரெஸ்ஸை போடும் பொழுது நம்ம என்ன சொல்லணும், என்ன துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஆடை என்பது எல்லாவற்றையும் சேரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய காலணி, நம்முடைய செப்பலு, நம்முடைய தலப்பாகை, நம்முடைய வேட்டி, நம்முடைய சட்டை, இப்படி எல்லா ஆடைகளும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்படி புதிதாக இருக்கக்கூடிய எந்த ஆடை அணிந்தாலும் ஒரு மனிதன் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 813வது ஹதீஸ். அன் அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال, அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். இதஸ்தஜத்த தௌபன், ஒரு ஆடையை அவர்கள் புதிதாக ஆக்க தேடினால், அதாவது புதிதான ஒரு ஆடையை அவர்கள் அணிந்தால், சம்மாஹு பிஸ்மிஹி, அந்த ஆடையினுடைய பெயரை அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாமத்தன் அவ் கமீசன் அவ் ரிதாஅன், தலப்பாகை அல்லது மேல் சட்டை, அவ் ரிதாஅன் அல்லது மேலாடை என்பதாக அதனுடைய பெயரை குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த வார்த்தைக்கு 2 விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க இமாம் பெருமக்கள். முதல் விளக்கம் என்னன்னு சொன்னா, ஆடையை அணியும் பொழுது அந்த துஆவிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையினுடைய பெயரை குறிப்பிடுவாங்களாம். யா அல்லாஹ், நான் இந்த தலப்பாவை அணிகிறேன், நான் இந்த சட்டையை அணிகிறேன், நான் இந்த மேலாடையை அணிகிறேன் என்று அதனுடைய பெயரை குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. 2வது விளக்கம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடை அணியும் பொழுது ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு பெயரை சூட்டுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலப்பாகை அணியும் பொழுது அந்த தலப்பாகைக்கு அஸ்ஸஹாபி என்று பெயர் வைத்தார்கள், மேகம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்து அந்த தலப்பாகையை அணிந்தார்கள் என்று மற்றொரு ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அப்ப அந்த ஹதீஸை ஆதாரமாக போட்டு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வேறு ஒரு ஆடைக்கு பெயர் வைக்கும் விதமாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம் என்று 2வது விளக்கத்தை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பெயரை குறிப்பிட்டு யகூலு, அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், லக்கல் ஹம்து, உனக்கே அனைத்து புகழும் உரித்தானதாக இருக்கும். அந்த கஸௌதனீஹி, இன்னும் நீயே இந்த ஆடையை எனக்கு நீ அணிவித்தவனாக இருக்கிறாய். அப்போ நீ தான் எனக்கு இந்த ஆடையை அணிவித்திருக்கிற. அப்ப அந்த ஆடையை வழங்கியதும் அல்லாஹ் தான், அந்த ஆடையை போடுவதற்கான சக்தியை கொடுத்ததும் அல்லாஹ் தான். அப்ப அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவுல சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அஸ்அலுக, இன்னும் முன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், நான் கேட்கின்றேன், கைரஹு, அந்த ஆடையினுடைய நலவையும், வகைர மா சுனிஅ லஹு, இன்னும் அந்த ஆடை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதனுடைய நலவையும் உன்னிடத்திலேயே நான் தேடுகிறேன், உன்னிடத்திலேயே நான் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்ப அந்த ஆடைக்கான நன்மைன்னு சொன்னா, அந்த ஆடைக்கான நலவுன்னு சொன்னா என்ன? அந்த ஆடை உடலுக்கு சுகம் தரும், இன்னும் உடலுடைய அந்த அங்கங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கும், உடலுக்கு அழகையும் பாதுகாப்பையும் தரக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அப்ப அந்த செயலுக்கான நலவையும் எனக்கு நீ தாயா அல்லாஹ். இன்னும் அது மட்டும் கிடையாது, அந்த ஆடை படைக்கப்பட்டதற்கான செய்யப்பட்டதற்கான நலவையும் எனக்கு தான் சொன்னாங்க. இப்ப உருவாக்கப்பட்டதற்கான அந்த நலவு அது என்னன்னு சொன்னா, அந்த ஆடையை அணிந்து கொண்டு இறைவனை வணங்குவது, நற்செயல்களை புரிவது, உள்ளத்தாலும் நாவாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அப்ப அந்த ஆடைகளை போட்டுதான் அந்த செயல்லாம் செய்கிறோம். அப்ப அந்த செயல்களுடைய நலவையும் எனக்கு நீ தாயா அல்லாஹ், அதையும் உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தார்களாம். இன்னும் சொல்றாங்க, வஅஊது பிக, இன்னும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, அந்த ஆடையினுடைய தீங்கில் இருந்தும், வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, அந்த ஆடை எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதோ அந்த ஒன்றினுடைய தீங்கில் இருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அந்த ஆடையினுடைய தீங்கு என்று சொன்னால் என்னது? அந்த ஆடையினுடைய தீங்குனா அந்த ஆடையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய்கள், அந்த ஆடையின் மூலமாக ஏற்படக்கூடிய பிற விதமான பல விதமான நோய்கள். அப்ப இதன் காரணமாக எல்லாம், அப்ப இதை விட்டு எல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப இதன் தீங்கு, இந்த ஆடை படைக்கப்பட்டதற்கான தீங்கு அது என்னன்னு சொன்னா, அந்த ஆடையின் மூலம் பெருமை எடுத்து கர்வம் கொள்ளுதல், வீண் விரயம் செய்வது, அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, அல்லது அது விரைவிலேயே சேதமடைந்து போவது போன்ற தீங்குகள் எல்லாம் இதில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த ஆடையை போட்டுதான் ஒருத்தன் தீமை செய்யறான். அந்த ஆடையின் மூலமாக பெருமை அடிக்கக்கூடும், கர்வம் கொள்ளக்கூடும், அந்த ஆடையை வீண் விரயம் செய்யக்கூடும், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடும். அப்ப இதுவெல்லாம் அந்த ஆடையினுடைய தீங்காக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த தீங்கை விட்டெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய ஆடை அணியும் பொழுது துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு, இந்த ஹதீஸனை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இது புத்தாடை அணிவதற்கான, புத்தாடை அணியும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்தாடை அணியும் பொழுது இப்படிப்பட்ட துஆவை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள், அந்த ஆடையினுடைய பெயரை குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூலாக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 126வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.